ஏன் மாநில சுயாட்சின்னா இவங்களுக்கு இவ்வளவு கோபம் இருக்கிறது? நயினார் நாகேந்திரன் ஒரு வார்த்தையை குறிப்பிடுறாருல, இது பிரிவினைவாதத்துக்கு இட்டு செல்கிறது என்று சொல்லி. எது பிரிவினைவாதம்? நீங்க முதல்ல மாநிலங்கள் பலமாக இருந்தால் தானே இந்தியா என்கிற ஒன்றியம் முழுமையாக நிறைவு பெறும். நீங்க மாநிலங்கள் பலமாக இல்லைன்னு சொன்னா யாரை வைத்துக் கொண்டு இந்த நாட்டை நீங்கள் நடத்தப் போகிறீர்கள்? அந்த கேள்விக்கு ஏதாவது விடை இருக்கிறதா? உதாரணமாக நீங்க 2008ல உத்தரப்பிரதேசத்துக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற நிதி இருக்குல்ல, அது தமிழ்நாட்டை விட 16 மடங்கு கூடுதல். அப்ப என்ன நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டும்னு சொன்னா, தமிழ்நாட்டை விட 16 மடங்கு பின்தங்கி இருக்கு உத்தரப்பிரதேசம். அதனால உத்தரப்பிரதேசத்துக்கு 2008ல நீங்க ஒதுக்கிய நிதி 16 விழுக்காடு கூடுதலா இருக்கு. இப்ப 2008க்கும் 2025க்கும் எவ்வளவு பெரிய இடைவெளி இருக்கு? ஏறக்குறைய 17 ஆண்டு கால இடைவெளி இருக்குல்ல. ஒரு குட்டி செடியை நட்டால் கூட இந்த 17 ஆண்டில் மரமா இருக்குமே. அப்ப நீங்க 16 விழுக்காடு பின்தங்கி இருந்த ஒரு மாநிலத்துக்கு ஒரு நிதியை ஒதுக்குறீங்க. அப்ப அந்த 16 விழுக்காடிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ்நாடும் முன்னேறுகிற போது அவர்களும் அந்த 16லயே சஸ்டெயின் ஆயிருந்தாங்கன்னா அந்த அந்த மாநிலம் வீழ்ச்சியை நோக்கி போகலன்னு நீங்க புரிஞ்சுக்கணும்.